என் பேரு காத்தவரன். எனக்கு 2 தம்பிங்க ஒரு தங்கச்சி இருக்காங்க. நீங்க தப்பா நாளையிட்டான்ட்டீங்க. He is smarter than I thought. எங்க போயிடுவான் புரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஆளுங்களை தொடக்கூடாது. தொட்டா கன்ஃபார்மா முடிச்சிடணும். ஏய், பேசாம சாப்பிடுறியா இல்லையா நீ? செவந்தி விடு செவந்தி. எதுக்கு திரும்ப திரும்ப அவகிட்ட போய் தொங்கிட்டு இருக்கிற? நான் முதல்ல ஒன்னதான் குறை சொல்லுவேன். அவதான் உன்னை பிடிக்கலன்னு மூச்சுக்கு 300 தடவை சொல்லிட்டு இருக்கால. அவகிட்ட போய் பார்ட்னராவா முதலாளியாவான்னு ஏன் கெஞ்சிட்டு இருக்கிற? அவளுக்கு என்ன தொழில் பண்ணணுமோ அதை பண்ணட்டும். 4 தொழில் பண்ணி அடிபட்டதானே அவளுக்கு தெரியும். இருக்கிற காசெல்லாம் கரைஞ்சதும் அடுத்தது என்னடா பண்ணலான்னு யோசிப்பால்ல. அப்ப வந்து திரும்பவும் இங்கேதான் வந்து நிப்பா. அன்னைக்கு பாத்துக்கலாம் விடு. சும்மா அவகிட்ட போய் வாவான்னுகிட்டு ஒன்ன சொல்லணும். இல்ல அத்தை, அவங்களும் பிசினஸ் பண்ணி ஒரு அனுபவம் வந்துருச்சுல்ல. ஒன்னா பிசினஸ் பண்ணா சீக்கிரம் டெவலப் ஆகலாம்ல, அதுக்காக தான் சொன்னேன். அதான் அவளுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டால. அப்புறம் ஏன் அவகிட்ட திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க? அவ தனியா இது பண்றால பண்ணிக்கட்டும். நீ ஏதாவது தனியா பண்றதா பண்ணிக்க. இனிமே 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல இருந்து பாத்துக்கிற மாதிரி தொழில் பண்ணாதீங்க. ஏய், உட்காரு சாப்பிடு. வாங்குங்க. கொடுங்க. ஏய், கொஞ்சம் காலாட்டாம தான் பட. தூக்கமே வரமாட்டேங்குது. ஏங்க, நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? அதை சொல்லிட்டு தூங்குங்க. என்ன முடிவா? எதை கேக்குற? எதையா? அதான் செவந்தி டாடா பிர்லா ரேஞ்சுக்கு நான் நம்ம கம்பெனியை திறந்திருக்கேன்ல, அதுல வந்து பார்ட்னரா சேர்ந்துக்கோங்கன்னு கூப்பிட்டால, அதத்தான் சொல்றேன். பார்ட்னரா சேர போறீங்களா என்ன? இப்ப எதுக்கு நக்கல் பண்ற? அவங்களுக்கு அவங்க கம்பெனி பெருசு. நீ பிசினஸ் பண்ணும்போது உன் கம்பெனியை பெருசா நினைக்கலையா? அந்த மாதிரி தான் அவங்களும் நினைப்பாங்க. பேச்செல்லாம் நீங்க மாத்த வேண்டாம். நீங்க என்ன முடிவு பண்ணிருக்கீங்க அதை சொல்லுங்க. செவந்தி கூட அந்த கம்பெனில சேர்ந்து நீங்களும் இந்த செவந்தியோட அண்ணனும் ஆளுக்கு ஒரு ஆட்டோ எடுத்து ஓட்ட போறீங்களா? இதுக்கு முன்னாடி இருந்த ஆபீஸ்ல அந்த கிருஷ்ண உங்களுக்கு கீழே வேலை செஞ்சான். இப்ப அவனுக்கு சமமா நீங்க இந்த ஆபீஸ்ல வேலை செய்ய போறீங்க. அதானே உங்க ஆசை? ஏன் இப்ப ஆட்டோ ஓட்டினா என்ன தப்பு? ஏன் ஆட்டோ ஓட்டுறவங்களாம் மனுஷங்க இல்லையா? ஆட்டோ ஓட்டுறது மட்டும் இல்ல, உலகத்துல எந்த வேலையும் தப்பு இல்ல. நேர்மையா பண்ற எல்லா தொழிலும் நல்ல தொழில் தான். இப்ப எதுக்கு நீங்க நேர்மையா பண்ற வேலைன்னு அப்படியே அழுத்தி சொல்றீங்க? அப்ப நான் பண்றது நேர்மையான தொழில் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? நான் இப்ப உன்னை பத்தியா சொன்னேன்? நான் பொதுவா சொன்னேன். இந்த பொதுவா சொல்ற வேலையெல்லாம் விட்டுருங்க. சேருவீங்களா இல்லையா? அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க.